நான் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவன். அதேபோல் இந்த உங்க அனைவரும் முன்னாடி எனக்கு பேச வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த நம்ம தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் சிஎம்எஸ் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சிஎம்எஸ் அவர்கள், நீங்க எல்லாம் சொல்றீங்க வந்து பார்க்கறப்ப அவர் எலெக்ஷன் வந்திருக்கு அதனால வந்திருக்காரு அப்படிங்கிறீங்க. அந்த எண்ணெல்லாம் யாருக்கும் கிடையாது. அவர் வந்து இவ்வளோ காலம் அவரோட காரணத்தை சொல்லிட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லா சமுதாயத்துக்கும் அரசியல் ரீதியா அங்கீகாரம் இருக்கு. நம்ம சமுதாயத்தில் எம்எல்ஏ இல்லை, அதே போல நம்ம சமுதாயத்துக்கு ஒரு எம்பி கொடுக்கலாம், ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். அதோட என்ன, நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான சமுதாயம். ஆடு வளர்ப்பு என்பது நம்மளால் தான் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வந்து இப்படி ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாதனால அந்த ஆடு வளர்ப்பை எல்லா சமுதாயமும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு காரணம் நம்ம தான். இன்னொன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வரலாறுகள் நம்ம சமுதாயத்துக்கு மிக பெரியது. அந்த வரலாற்றையும் மாற்று சமூகம் எல்லாம், அரசியல் அதிகாரம் பெற்ற சமூகம் எல்லாம் அடைஞ்சிட்டாங்க. நம்மளுடைய சாம்ராஜ்யம் பல்லவ சாம்ராஜ்யம் அதுவும் அழிஞ்சிருச்சு. நம்மளுடைய முன்னோர்கள் 8ஆம் நூற்றாண்டுல கோட்டைகள் கட்டி ஆண்டிருக்காங்க. அந்த கோட்டைகள்லாம் இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வலுவான தலைவர்கள் இல்லை. நம்ம சமுதாய மக்கள் நிறைய தலைவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. வழி நடத்த சரியான தலைவர்கள் இல்லாத காரணம் தான். அந்த முற்போக்கு சிந்தனையோடு தான் அண்ணன் அவர்கள் வெறும் சங்கங்களை வச்சிருந்தா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அதிகாரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இப்ப அது வந்து பதிவு பண்ண டெல்லிக்கு அனுப்பியாச்சு. அந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தோட நம்ம தமிழ்நாடு குறும்பன் சீனா முன்னேற்ற சங்கமும் இணைந்து செயல்பட்டு இந்த அரசியல் அனாதையாக இருக்க இந்த சமுதாயத்திற்கு நம்ம சமுதாயத்திலிருந்து எம்எல்ஏவாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு. இந்த அமைப்பிற்கு நிறுவன தலைவர் அண்ணன் சிஎம்எஸ் அவர்கள், இந்த அரசியல் அமைப்புக்கு மாநில தலைவர் அண்ணன் கோவை மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் பொன்னுசாமி அவர்கள், அவருடைய அனுபவங்கள் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அவருடைய வயது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 73 ஆயிடுச்சு. 68 ஆயிருச்சு. அவருக்கு தொழில் இருக்கு. தொழிலை விட்டுட்டு இந்த சமுதாய அனாதையே இருக்கு, நம்மளும் இந்த சமுதாயத்தை அரசியல்ல கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவர் வந்திருக்காரு. அதோட இந்த சமுதாயத்தின் இந்த அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கேசிஎம் செல்வம் அவர்கள் கிருஷ்ணகிரி சார்ந்தவர். இந்த அமைப்பினுடைய மாநில பொருளாளர் அண்ணன் சிஎம்எஸ் அவர்கள் சொன்னாங்க, ஆரம்பத்திலிருந்தே மாமா ஆனந்தன் அவர்கள் கூட இருக்காரு, அவர் மாநில பொருளாளர். இந்த அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சேர்குடி அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் கூட ஒரு நம்ம சமுதாய மக்கள் இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் தான் போயிருக்கேன். அவர் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து கிட்டத்தட்ட முக்காவாசி இடத்துக்கு போயிட்டாரு. அவருக்கும் பிள்ளை குட்டிங்க இருக்கு, வீடு வாசல் இருக்கு, இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிட்டு உங்களை நாடி வராரு. எதுக்கு அப்படின்னா, இந்த சமுதாயமும் அரசியல் அங்கீகாரம் பெறணும். அப்படி அரசியல் அதிகாரம் பெற்றாதான் மாற்று சமூகம் போல் நம்மளும் தைரியமா சொல்ல முடியும். மற்ற சமுதாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, நமக்கு யார் இருக்கா? அதனால யாரும் தவறா நினைக்காதீங்க. எலெக்ஷன் வந்ததுனால இந்த அமைப்பு உருவாக்கிட்டு இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னு எந்த தவறையும் நினைக்காதீங்க. நம்ம நிறுவன தலைவர் சொல்லிட்டாரு, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அமைப்பு இந்த சமுதாயத்துக்கோசரம் செயல்படும் அப்படின்ட்டாரு. அதனால யாரும் தவறா நினைக்காதீங்க. வீட்டில் போய் சொல்லுங்க சார், ஊர்ல போய் மற்றவங்ககிட்டையும் சொல்லுங்க, பக்கத்து ஊர்லயும் சொல்லுங்க. அடுத்த கூட்டத்துக்கு நீங்க தான் சொல்லணும். இங்க இருக்கிறவங்க நாங்க ஏதோ ஓரளவு தான் உங்களை வந்து பார்த்து சொல்ல முடியும்.
நம்ம இன சொந்தங்களாங்க நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க வேற மாவட்டத்தில் இருப்பாங்க, பக்கத்தூர்ல இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நீங்க எடுத்து சொல்லணும். இன்னொன்னு இளைஞர்கள் கொஞ்சம் வரணும். உங்க பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரு பின்னாடி எவ்வளவு இளைஞர்கள் போறாங்க. நம்ம நம்ம இன சார்ந்த இளைஞர்கள் இல்லையா? ஏன் வர மாட்டேங்கிறாங்க பாரு? வயசு முதிர்ந்தவர்கள் தான் நிறைய இருக்காங்க. இளைஞர்கள் அப்துல் கலாம் அப்பயே சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு. நம்ம அமைப்புக்கும் நம்ம சமுதாயம் சார்ந்த இளைஞர்கள் வேணும். அதனால நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதோட இந்த அரசியல் அமைப்பு மட்டும் இல்ல, அந்த அரசியல் அமைப்புக்கு ஆதரவா நம்ம சமுதாய சார்ந்த சங்கம் வேணும்னு அதையும் உருவாக்கி அதுக்கு மாநில தலைவரா பெரம்பலூரை சார்ந்த அண்ணன் தேனூர் கிருஷ்ணன் அவர்களை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். அதோட நம்ம அமைப்புக்கு வழக்கறிஞரும் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு சார் இருக்காரு, விஜயன் பார்த்தசாரதி சார். அவர்கிட்ட எவ்வளோ நாள் சொன்னா, இப்போ நம்ம அமைப்பில் இணைஞ்சிட்டாரு. அவர் சென்னை ஹைகோர்ட் லாயரா இருக்காரு. அவர் நம்ம சங்கத்துக்கு மாநில பொது செயலாளராக இருக்காரு. அதனால சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நான் ஒரு சின்ன பையன் இருந்தாலும் நான் ஒரு துணை செயலாளராக இருக்கேன்னு, தம்பி நீ இருப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு மாநில செயலாளரை கொடுத்துருக்காரு. அந்த கௌரவத்தை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நாங்கள் எல்லாம் இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தாதான் இந்த அமைப்பை வலுவாக கொண்டு போக முடியும் அப்படின்னு கூறிக்கொண்டு இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.